இன்றைக்கி வந்து நம்ம சமையல் டிப்ஸில் ஆம்லேட் பண்ணுறது, அதாவது டேஸ்ட்டாக ஆம்லேட் பண்ணுறது எப்படி. நம்ம பொதுவாக ஆம்லேட் பண்ணுவோம், எல்லார் வீட்லேயும் ஆம்லேட் பண்ணுவோம். ஆனால் இன்றைக்கி வந்து கொஞ்சம் கூடுதலாக சுவை இருக்கணும். அதுக்கு ஆம்லேட் எப்படி பண்ணுறதுன்னு இன்றைக்கி சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. இதில் வந்து முட்டை வந்து 3 முட்டையை உடச்சி ஊற்றி வச்சுருக்கேன். 3 முட்டை, கொஞ்சம் பட்டர் கொஞ்சம் வச்சுருக்கேன். வெங்காயம், ஒரு பெரிய பல்லாரி வெங்காயத்தை பொடுசாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு சில்லியை பொடுசாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கு. கொஞ்சம் சால்ட்டு, கொஞ்சம் மிளகு பொடி, மிளகு தூள் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம அடுப்பில் கடாயை வச்சுருக்கேன், பார்த்துக்கோங்க. இதில் வந்து கொஞ்சம் பட்டர் போட்டுக்கிடுவோம். கொஞ்சம் பட்டர் வந்து சூடாகட்டும். பட்டர் கொஞ்சம் சூடாகட்டும். அதுக்கப்புறம் பட்டர் சூடாயிடுச்சு. இப்போ வந்து நம்ம வெங்காயம் பொடுசாக கட் பண்ணி எடுத்து வச்சுருந்த வெங்காயத்தை போடுறேன். அதுக்கப்புறம் சில்லியை போடுவோம். இப்போ வந்து கொஞ்சம் சால்ட்டு கொஞ்சம் போட்டுக்கிடுவோம். சால்ட் போட்டு கொஞ்சம் லைட்டாக வதக்கிடுவோம். பொதுவாக வீட்டில் எல்லோரும் நம்ம ஆம்லேட் போடுவோம். கொஞ்சம் டேஸ்ட் அதிகமாக இருக்கணும்ல, சின்ன பிள்ளைகள்லாம் நல்லா விரும்பி சாப்பிட்ணும்னா மாதிரி பட்டர் போட்டு நல்லா கொஞ்சம் வதக்கி முட்டையில் ஊற்றி செய்யுங்க. பட்டர் இல்லாதவங்க கொஞ்சம் ஆயில் விட்டு கூட இப்படி வதக்கிடலாம். லைட்டாக இப்படி வதக்கி முட்டை உடச்சி ஊற்றிப்போம்ல, அதில் இதை கொட்டிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் மிளகு பொடி, அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. கொஞ்சம் மிளகு பொடி போட்டுக்கோங்க. பாருங்க, இதே மாதிரி நுர வர்ற அளவுக்கு நல்ல முட்டையை அடித்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் தோசைக்கல் அடுப்பில் வச்சுருக்கேன். அதில் வந்து கொஞ்சம் பட்டர் போட்டுக்குவோம். பாருங்க, பட்டரு சூடாகிக்கிட்டு இருக்கு. இப்போ வந்து முட்டையை ஊற்றுவோம். முட்டை நல்லா வேகட்டும். சிம்மிலே வச்சுக்கோங்க அடுப்பை. ஒரு பக்கம் முட்டை நல்லா வெந்துருச்சு, இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுருவோம். இந்த பக்கமும் கொஞ்சம் வேகட்டும். பாருங்க, இப்போ வெந்துருச்சு. இப்போ எடுத்துக்கலாம். இப்போ நம்மளுக்கு ஆம்லேட் ரெடி ஆயிடுச்சு. நம்மளுக்கு இப்போ ஆம்லேட் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நீங்களும் வெங்காயத்தை சும்மா அப்படியே போடாமல் பட்டர்லேயோ அல்லது எண்ணெயிலையோ கொஞ்சம் நல்லா வதக்கி, உப்பை போட்டு வதக்கி, அதுக்கப்புறம் முட்டைக்குள்ளே போட்டு இதே மாதிரி ஆம்லேட் ஊற்றுங்க. நம்ம சின்ன குழந்தைய கூட நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நம்மளும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நம்மளுக்கும். இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை எழுதுங்க. நன்றி.